friends, assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கொடை மிளகாய் முட்டை பொரியல் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தறலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 கொடை மிளகாய் எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 முட்டை எடுத்துர்க்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா வந்து கடுகும் உளுந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த முட்டையோட சுமல் வந்து தெரியக்கூடாது, அதே போல் வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்காம வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். பொரியல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம குடை மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குடை மிளகாய் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, லைட்டாக மட்டும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். நம்ம ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் வந்து வெளியாகி ஒரு மாதிரி சதசதன்னு ஆக ஆரம்பிச்சிரும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து லைட்டாக முட்டை ஊற்றுறதுக்கு வந்து கேப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ முட்டையை ஊற்றிடலாம். நானும் 3 முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். முட்டைக்கு வந்து லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குடை மிளகாய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து குடை மிளகாய் வந்து வெறும் பொரியலாக கூட வந்து நம்ம வந்து வாரத்தில் 1 நாள் இல்லாட்டி 2 நாள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து குடை மிளகாய் முட்டை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.